தீபத்திலொளி நிறைவோம், திருப்பணி செலுத்திட விரைவோம். தீபத்திலொளி நிறைவோம், திருப்பணி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்திலொளி நிறைவோம், திருப்பணி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நிற நல்லோசைத்து தந்திடுவார். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நிறம் நல்லோசைத்து தந்திடுவார். அவரே இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியா நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. ஆன்மாவோடும் இருப்பதாக. அவரை போல நாம் தூய்மையாக உள்ளவர்களாக பிறரை தீர்வுகளாக மனம் கொண்டவர்களாக வாழக்கூடிய தகுதியாக இதை உயிருள்ள வழி கொடுக்க தடையாகி இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்துவோம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளிந்துவோம், அறிவும் அழிந்துவோம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்துவோம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையை போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் இருக்கிறேன், அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது.
அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்ததிகளில் ஒருவர் ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குரல் முடியோம், நீங்கள் கூட்டாளர்களே, நாங்கள் ஒப்பாமை வைத்தோம், நீங்கள் அழைப்பில்லை என்று கூடி விளையாடும் சிறு பிள்ளைகள் ஒப்பானவர்கள். எப்படியே திருவிழத்தை அவர் உணவு அருகவில்லை, திராட்சை மறுக்கவில்லை, அவரை தேர்ந்தெடுத்தார். மாநில மகன் வந்தார், அவர் உறுதியார், நீங்களோ இம்மனிதன் பெருமைக்காரன், கொடிகாரன், வருவதற்கும் பாவத்திற்கும் நண்பர்கள் என்னும் ஞானம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்களை சார்ந்து பேசார். ஆண்டவரே, அவருடைய வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எந்த மனிதரை நாம் அனுசரிக்கிறோமோ அந்த மனிதர் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு தெளிவாக அவரை பேர்பட்ட தவறை செய்யாமல் கூட அவரை நாம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தவற்றை மறைத்து அவரை மீண்டுமாக நம்மை அன்பு செய்து நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இப்படி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு ஒரு பொருட்டாக இல்லை. நாம் சிரித்து கொண்டு இவ்வளவுதானே பேசு, நாம் அதனை கடந்து செல்கின்றோம். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒரு மனிதர் ஏதாவது ஒரு சிறிய தவறை செய்கிறார்கள் கூட அதனை மிக பெரிய அளவிலே பெரியதாக்கி நாம் அவரை மன்னிக்க முடியாத ஒரு நிலைக்கு கூட செல்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாது. இதை செய்ய உனக்கு எவ்வாறு மனம் ஏற்றதாக கூட நாம் அளவாக வார்த்தை நாம் ஒன்றை காணப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இன்றைய மாசங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை அன்பை ஆழப்படுத்தி வாழ இன்றைய முதல் வாசத்திலே பங்கெடுக்கிறார். அன்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட திறமைகளை இழந்தே கொண்டிருந்தாலும், எனது அன்பு இல்லை என்றால் நான் ஒரு சொல்லை என்று அன்பின் முக்கியத்துவத்தை, அன்பின் மகத்துவத்தை மிகவும் சிறப்பாக இருந்தே நாம் எடுத்து பார்த்தோம். இதை ரட்சியிலும் நாம் பார்க்கும்போது எவ்வாறு ஆண்டவரை அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு குற்றத்திற்கு உட்படுத்தார்கள். அவர் நல்ல வலிய செயல்கள் குறிப்பாக கூட
கூட அவரை குறித்த அவதூறுகளை பரப்புவதற்காகவே அவர்கள் இருந்தார்கள். குடிகாரன் பெருநிதிக்காரன் என்று வாயிலாக வார்த்தையினால் இயேசுவை அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு வந்த செயல்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் மக்களுடைய நோய்களையும் நோக்குபவராக இருந்தாலும் கூட அங்கே அவர்கள் இயேசுவை குற்றம் சுமத்தி இயேசுடைய அனைத்து செயல்களையும் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் இயேசுவை அவர்கள் அன்பு செய்யவில்லை. தங்களுக்கு இவன் தெளிவும் புகழோடு உருவாக அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு வழக்கை இயேசு செய்த நல்ல செயல்களை வலு செயல்களை மறைத்து அங்கே இயேசுவை குற்றம் சாட்ட அவர்கள் இயேசுவின் மீது அவர் உண்மையான நன்மை கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட அந்த வசதி உரிமைகளை அவர்கள் இயேசுவின் மீது சோதிக்க மாட்டார்கள். நம்முடைய அறிவு அறைந்து கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய ஒரு அறிவை அன்பு நிறைவான கடந்த காலத்தில் ஒரு மனிதர் தவறை செய்தாலும் கூட அன்பு நிறைவாக இருக்கக்கூடிய அவர் செய்த தவறை நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சிந்தித்து பார்த்து அழைக்கின்றோம். நாம் அரைமுறையான அறிவோடு செய்யப்படுகின்றோமா அல்லது முழுமையான பக்தோடு செய்யப்படுகின்றோமா? முழுமையாக வருகின்றது அரைமுறையாக பொழுது அவர்களுக்கு தெளிவாக முதல் வாசகம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான அன்போடு அரைமுறையான அறிவோடு நாம் செயல்படக்கூடிய அந்த மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய மற்றவர்களுடைய குறைகளை கண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனிதர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை ஆழப்படுவதற்காக மற்றவர்களை படித்து மற்றவர்களுக்கு நாம் ஏற்ற அளவு அன்பை கொடுத்து பிறரை தீர்ப்பிடாமல் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஈடுபடாமல் வாழ்க்கையை தொடர்ந்து அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு பாயாண்டவரே ஓம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு பாயாண்டவரே ஓம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதானே புதிரான வாழ்வை எதிரானதானே பொழிவாக செய்வாயாண்டவனே ஓமருளோடு அணைப்பாய் மாபரணி. ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து பணியை ஏற்றுக் கொள்வாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது தகுதியும் நீதியுமானது. எங்கள் கடமையும் மீண்டும் என்பதை கடவுளின் தாயாகிய தன்மை வழியானது கடவுளாக தூய்மையாக என்றால் அதனை கருத்து உடைய ஒளிக்கு மாறாகிய இவராகவே கொண்டு தன்னையோ இது காப்பாற்றுமான நம்பிக்கையும் ஒரு வகைப்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு கிறிஸ்து வழியாகவே ஒரு நாட்டை வாழ்த்துவது தலைமைக்காக ஒரு பதினாறு செல்லும்போது வானங்களும் அவற்றின் நாட்களும் சிறாமைகளும் ஒன்று கூடி அக்கழுத்து கொண்டாடுகின்றன. ஆகவே ஆசிரியரோடு சேர்ந்து நாங்களும் விமானத்தில் இடையிலான ஒரு ஆட்சியை கொண்டாடி முடிவுச்சி ஆதரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அவர் பாவப்படுவதற்கு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிங்கத்தில் அழித்து அவர் கூறினார்கள்: அனைவரும் இதை எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவனை மீண்டும் ஒரு கூடி தம்சிடத்தில் அழைத்து அவர் கூறினார்கள்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது கூறிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் இது பாவமாய் பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை ஏன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
எங்கள் வாக்குதத்தினுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரை இறந்தோரை கூர்ந்து உங்கள் திருப்பொழிலும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகும். கடவுளின் நன்மையாகவும் எங்கள் பாதுகாப்பான புனித சுகமான அவருடைய கணவராக புனித யோசிப்பு புனித திருவுருவர்கள் நாங்கள் நினைவுகூர்கின்ற குப்பத்தினோ மற்றும் புனித ஜோசப் இவ்வுலகில் உமக்குள்ளவராக இருந்தோர் ஆகிய புனிதரை நாங்கள் நேர்வாழ்வில் காத்துக்கொள்ளும் முடிவெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறவார்கள் உமை நோக்கி காண்கின்றோம். இவர்களையாம் இவர்களோடு இந்நுழைவில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தெய்வமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்த்தியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியில் வேகம் உம்மை வாழ்த்தவே, வருகவே அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். நான் சொன்ன இந்த பணியாளரை உன் கருத்தில் ஆட்சியை கொள்ளும். மற்றொருவா ஆண்டவரே, உமது வாக்குறுதியால் நேர்மையான உமது எழுத்துக்கள் உள்ளவர்களால் உயிரை உயிரை உயிர்வாழ்வதையெல்லாம் உயிர்ப்பிக்கப் பெற்றுள்ளதால் அவருடைய நீரும் புனிதரும் இயேசுவும் வாழ்வுமாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசியை இறைவாக்கு சுமக்கலாம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தை, மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏறிடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏறிடும், எங்கள் காவலாம் சூசை தந்தை, மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சேசுநாதரின் செல்வதாதரி, சேசுநாதரின் செல்வதாதரி, நேசபுத்திரர் என்று சுத்தியம் பாட வந்தோமே, நேசபுத்திரர் என்று சுத்தியம் பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, எங்கள் காவலாம் சூசை தந்தை, மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. ஆமென்.